நீ வந்து ஹாலை எப்படி வச்சுருக்கேன்னு இன்றைக்கி பார்க்க போகிறேன். சீக்ரெட். சடனாக எப்படி இருக்குது ஹால்? இது சண்டே வந்து உங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு இடத்த காமிக்கிறேன் வாங்க. எங்கே? ஹலோ, ஹால் முதல்ல காமிக்கணும். அதுக்கு முன்னால் யாரோ கால் பண்ணுறாங்க. ஹாய், குட் மார்னிங். எல்லா இட்லி தட்டுக்கும் ஒரே துணி தான் என்கிட்ட. இது அலுமினியம் வச்சிருக்காளாவா? வந்து உனக்கு எப்படின்னா, உனக்கு வந்து இதுவும் நான் வாங்கி கொடுத்தது தான். நான் வாங்கி கொடுத்தேன். இது ஏன் இப்படி பண்ற நீ எனக்கு? சரி விடு, யார் வாங்கினா என்ன? இப்போ அவள் ஏதோ சமையல் பண்ணுறா அதிசயமா. கை வேற வந்திருக்குது, அங்க பாருங்க, கையை பாருங்க. கை யார் கை அது? அன்னமிட்ட கை. அவர் நான் தான் பண்றேன்னு காமிக்கிறாப்லமா. அருமையான ஒரு தக்காளி தொக்கு, சிக்கன் குருமா. யார் இந்த வேலைகள் செஞ்சது? முட்டை தொக்கு. அடுத்த வீட்டை எட்டி பார்க்கறதே வேலை. அது என்னது? சிக்கன். எப்பா, இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்க நீ எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி இருக்கியோ தெரியல. என்ன பேசவே காணோம். நாங்க இப்பதான் ஆரம்பிக்கிறோம் சமையல், நீங்க முடிக்க போறீங்க. இங்க வந்து பாருங்க, வாங்க. பாரு, பவானி வீட்டுல டிஃபன்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்த பாருங்க. நேத்து அந்த இடம், இன்னைக்கு இந்த இடமா? காலையிலேயே வந்து எழுந்து இந்த இடம் க்ளீன் பண்ணிட்டேன் நேத்து. இது அடுக்கல, சரியா அடுக்கல. இந்த இடம் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த இடம் க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்படி சுற்றி சுற்றி கொஞ்சம் ஒரு ஒரு ரவுண்டு இப்படி இப்படி க்ளீன் பண்ணாதான் கரெக்டாக வரும். ஓகேவா? இன்னைக்கு வந்து என்னன்னா, அந்த பாருங்க, சூப்பராக ஒரு சாம்பார் வெங்காயம் போட்டு வெங்காயம் இந்த காலம் நல்லா பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன். ஒரு 1/2 கிலோ கறி, சிக்கன். ஓகே. அவங்க மதியத்துக்கும் சேர்த்து முடிச்சிட்டாங்களா தெரியலங்க. இருந்ததுன்னா சாதம் மட்டும் வச்சுப்பாங்க. சிக்கனு அவங்க வீட்டு கதை ரொம்ப ஆர்வமாக கேட்குறது. நானும் ஒரு நேரத்தில் உனக்கு இப்படி தானே செஞ்சு கொடுத்தேன். இந்த பேச்சு மூச்சை காணும். என்னைக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியலையா? யோசித்து பார்க்குறியோ? டவல் இன்னும் பரவாயில்ல, எங்கே கிடக்குதே. சரி, தண்ணி ஊற்றிடுறாங்க. என்னன்னா, குழம்பா வேணும். என்னன்னா, ஒரு நாள் சிக்கன் வச்சு கொடுத்தீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. சிக்கன் வந்து சூப்பராக இருந்தது. என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. நீங்கள் சிக்கன் வச்சா என்னன்னா, சுருக்குன்னு இருக்காது, நறுக்குன்னு இருக்கும். சுருக்குன்னு இருக்காது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஆனால் நான் வந்து சிக்கன் கிரேவி இதெல்லாம் வச்சா சுருக்குன்னு இருக்கும். அதாவது சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட ஞாபகத்தில். எனக்கு இந்த ஹாலை காமிக்கணும்னு ரொம்ப ஆசை. என்னது இது? இங்கே தோசை சுட்டுட்ருக்க. இந்த பாருங்க, ஏன் இப்படி அங்கங்கே வச்சுருக்க? இந்த பாருங்க, இது வேண்டாத ஜாமான். க்ளீன் பண்ணதில் எடுத்து வச்சதா? கடையில் போட வேண்டிய ஜாமான். அதுக்கப்புறமேட்டு இந்த தட்டுலாம் வந்து தேவைப்படும். இந்த தட்டு, இந்த பக்கெட்டிலாம் வந்து தேவைப்படும். இப்படி இதில் வச்சா? இல்லை, அதெல்லாம் கழுவி காய வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குக்கர் வந்து ரிப்பேர் பண்ண கொடுக்கணும். இது எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து வேது பிடிக்கிற குண்டான். வேது பிடிக்கிற குண்டான் கழுவி நல்லா சுத்தமாக வச்சுருக்கிறேன். அடுத்தது இது வந்து சட்டி கீழே இருந்தது, அதனால் எடுத்து பத்திரமா. ஓட்டை இல்லாமல் இருக்கா? ஓட்டை இல்லை, கிடையாதுங்க. இது நல்ல சட்டி. அப்போ இதில் கறி குழம்பு செய்யலாம் இன்னைக்கு. ஓட்டையா? இல்லை, இதில் முடிஞ்சு போச்சு, நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது நம்மளோட தவா. மீதி எதுவும் கிடையாது. அது பேக்கு தலைகீழ தொங்குது, அது எடுத்துட்டு போட்டோம். இது வந்து இந்த ஸ்டாண்ட் அடிக்கிறோம் கிச்சனில், எங்கே அடிக்கிறதுனே தெரில. இது வந்து டம்ளர் மாட்டுறது. இங்கே வாங்க காட்டுறேன். சரி, இது இங்கேயா நடுவில் இருக்கு? இருங்க, அதையும் சொல்கிறேன். இது வந்து இப்படி டம்ளர் மாட்டுறது. இதை அடிக்கிறதுக்கு எனக்கு இடம் எங்கன்னு பார்ப்போமா? சுற்றி அடிச்சு வச்சிருக்கேன். அப்படி வச்சா நான் போய் வீடியோ எடுக்க முடியாது. இப்படி வச்சா நல்லா இருக்கும். அப்புறம் கீழே உள்ளது எப்படி எடுப்பேன்? இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இங்கே வெளியே வந்துடலாம். இங்கே இடம் இல்லை, வெளியே எங்கேயாவது அடிச்சிடலாமா? இது வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இது ஆசையாக வாங்கிட்டேன். எப்போ வாங்கினது? வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. இது ஏன் நடுவில் காலில் தட்டுற மாதிரி? கழுவி வச்சிருக்கிறேன். அங்கங்கே இருக்கு. இது வந்து ராஜன் வீட்டில் வந்து ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தாங்க. அது அப்படியே கழுவி வச்சிருக்கிறேன். அதில் சும்மா கொடுக்கக்கூடாது, இன்னைக்காவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு அது வச்சிருக்கிறேன். இப்போ இது காலையில் வந்து பாத்திரம் தேய்ச்ச பாத்திரம்.
இந்த வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதே ஒரு வேலையாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறது, நிறைய பாத்திரம் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் பழம் எதுவுமே வாங்கின்னு வரல நீங்கள், அதனால் காலியாக இருக்குது. காலியாக இருக்குது. இது வந்து கீழ் வீட்டில் வந்து தோட்டத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இப்போ தான். அதனால் இங்கே ஏன் இப்படி கிடக்குது? நேராக தான் நிற்க வச்சேன், எதுக்கு எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது. அதுக்கு ஏன் தொப்பி போட்டு வச்சுருக்க? அது நீங்கள் போட்டது. இதில் காசு போட சொன்னால் ஒரு நாளாவது போட்டிங்களா அதில்? அதான் பார்த்துட்ருக்காரு அவர். காசு இல்லை. பூண்டு வாங்கி வச்சுருக்கேங்க. அதையும் முரத்தில் தட்டணும். இதை வந்து மூடிடலாம். குக்கரில் வச்சிடுறியா? ஆமாம். ஏன் அப்படியே கொதிக்க வேண்டியதுதானே? இல்லை, நல்லாயிருக்கும். குக்கரில் வச்சு சாஃப்ட் ஆகிடும் கறி. டக்குன்னு ஆகணும்ல. சரி, காலைல டிஃபனுக்கு. மதியத்துக்கு எப்போ ஆரம்பிக்கிறது? மதியத்துக்கு அப்புறமேட்டு தான். இந்த பாருங்க, வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சுட்டேன். அதுக்குள்ளே வெளியே ஒரு வேலை இருக்குது. போயிட்டு கறி வாங்கின்னு வந்து இது முட்டை 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 அப்படியே மூடி வச்சேன்னு வச்சுக்கோ, கோழி வந்துடும். இது டிஃபன் பாக்ஸ் காலையிலே கழுவுனேன். இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சா யாருக்காவது சாப்பாடு கொடுக்கணும்னா கொடுத்துட அனுப்பலாம். இது வந்து யாராவது சிம்பிளாக இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாப்பாடு கேட்டாங்கன்னா வீட்டில், நம்ம வீட்டில் கொடுக்குறது. பசங்க லேட்டாக வருவாங்கன்னு பார்த்தேன். வந்துட்டாங்களா? அப்போ அதையும் கழுவிட வேண்டியதான் சிக்கனை மதியத்துக்கு. பெப்பர் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி குழம்பா இருக்கும். இது புரியுதா? தண்ணியும் இது வந்து இந்த குக்கரில் ஏன் அவிக்கிறேன்னா, இது குக்கரில் ஏன் விசில் விடுறேன்னா, அந்த எலும்போடு ஜாயிண்ட் ஆகி அந்த டேஸ்ட் வந்து அப்படியே ஜூஸி மாதிரி கிடைக்கும். சாப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கி, அப்போ தான் டேஸ்ட்டு தெரியும் உங்களுக்கு. மட்டன் குழம்பு வாசனை. இது வைக்கல? தேங்காய் ஊற்றலையா? இல்லை, வேண்டாம். இதுக்கு தேங்காய் வேண்டாம். இது சூப்பராக இருக்கும். ஒரு நாளாவது வித்தியாசமாக சாப்பிட்டு பாருங்களா. சரி, ஓகே. அது இப்படி இப்படி ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ வெளியே போக முடியாது, பசங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து சுனில் வந்திருக்கான் வீட்டுக்கு. விமலோட ஃப்ரெண்டு சுனில் வந்திருக்கான். அதனால நம்ம வந்து சாப்பாடு செஞ்சே ஆகணும். பசங்களுக்கு வந்து பேசாமல் கறி குழம்பும் சாதமும் வச்சுட்டான்னு கேட்குறேன். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கறி குழம்பும் சாப்பாடை வைக்கிட்டாடா சுனில்? இப்போ உடனே எடுத்துன்னு வந்துலாம் ஊட்டுற, மத்தியானத்துக்கு வைக்கிறதுக்கு. உனக்கு என்ன வேணும்? 2 மணிக்கு தான் வந்து சாப்பிடுவாங்களாம். சரி, அதனால் நம்ம போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். சூப்பர் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிருக்கு. அப்புறம் என்ன குறைச்சல்? உனக்கு கல் தோசையா நைஸ் தோசையா? எனக்கு நார்மல் தோசை. சாப்பிட்றீங்களா? அந்த பக்கம் பெட்டு மேலே சாமான்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. அவனோட பேக்லாம் இருக்கும். கறி வச்சுக்கவே இல்லை. போதும், கறி கொஞ்சம் தானே, குழம்பு தானே வேணும். குழம்பு எப்படி இருக்கு சொல்லுங்க. சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு அதான் சொன்ன மாதிரி ஜூஸியாக இருக்குது இல்லை? ஜூஸி. தேங்காய் ஊற்றினா என்னென்னா கட்டியாக சால்னா மாதிரி ஆகிடும். இதுவே தேங்காய் ஊற்றுறதுனா உங்களுக்கு நல்லா அந்த எலும்பில் போய் ஊறி நல்லா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். சிக்கன் அப்படியே மீன் துண்டு மாதிரி இருக்குது. மதியத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. வெங்காயம் வெட்டியிருக்கேன். அதுக்கு முன்னால் என்ன டீ ஒன்று போட்டிருக்கேன். ஆமாம், கொஞ்சம் சாப்பிட்டது ஒரு மாதிரி களைப்பாக இருக்குது. நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. அது அவங்க 2 இருக்குமா? ஆமாம். தூங்குறானே, எழுப்பி கொடுத்துட வேண்டியது. நான் இங்கே மாடு மாதிரி வேலை செஞ்சுருக்கிறேன். என்ன தூக்கம் இருக்குது? தூக்கம் எழுப்பிட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். விளையாண்டுட்டு வந்துட்டு தூங்குறாங்க. திருப்பியும் போவாங்களா? ஸ்விம்மிங் பூல் போகிறாங்க அடுத்தது. அப்படியா? ஒரே ஆக்டிவிட்டி தான். ஆக காலையில் சாப்பாடு முடிந்தது, டீ முடிந்தது. உங்களுக்கு என்னப்பா? ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. டிஃபன் வேலை முடிஞ்சது, பாத்திரத்தை தேய்ச்சேன். அடுத்து சமையலுக்கு ரெடி பண்ணுறேன்.
இன்னைக்கு வெயில் செம்ம சுல்லுன்னு அடிக்குதே. மிளகா காய வைக்கணும். இப்போ ஆரம்பிச்சாச்சு பிரியாணிங்க. அது அந்த பக்கம் முட்டை வேகுது. புதினா கழுவி வச்சாச்சு. சிக்கன் மட்டும் கழுவணும். நீங்கள் கழுவிக்கிட்டிங்கன்னா வெளியே எரியுது, உள்ளே பற்றிக்குது. அம்மா வெயில் ஆனால் என்னது அது ப்ரெட்டு. நான் ஏதோ வாழைத்தண்டை இப்படி வெட்டி வெட்டி வச்சுருக்கேன்னு நினச்சேன். அது இல்லைங்க, அது என்னென்னா இப்போ திடீர்னு ஏதாவது லைட்டாக பசி எடுத்துதுன்னு வச்சுக்கோங்க, பட்டர் எடுத்து இது மாதிரி தடவி அப்படி ரெண்டு வச்சு சாப்பிட்ருவேன். ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இது சாப்பிட்ணும், அதனால் பட்டர் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். பட்டர் வந்து ஊத்துக்குழி வெண்ணெய், இது சூப்பராக இருக்கும் சாப்பிட. கொஞ்சம் லைட்டாக சால்ட் இருக்கும் அதில். துடைக்கிறதா பார்த்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு சண்டே அதுவும் 1:30 மணிக்கு வேலை முடியாது, எவ்வளோ பெரிய விஷயம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஆனால் தம் போட்டு முடிச்சிட்டல. லெக் பீஸ் வந்துச்சு. 2 மணிக்கு கேட்டாங்க, 1:30க்கெலாம் ரெடி பண்ணிட்டேன். ஆமாம், அரிசி சூப்பராக இருக்கு. இது என்னது? அது காலைல வச்ச குழம்பு இருந்ததுல்ல, மீதி எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருக்கா? அது அப்படியே கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி சுட வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, பிரியாணிக்கு சைடிஷ். எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அவ்வளோதான் முடியும். முட்டை இதில் வரமா போட்டுருவா. இதில் மூடி வச்சுட்டா சூடு குறையவே செய்யாது. எவ்வளோ நேரம் குறையாது? அவங்க வந்து சாப்பிட்ற வரைக்கும். தயிர் பச்சடி, பிரியாணி, சிக்கன் கிரேவி. சண்டே வந்து இதான் நம்ம வீட்டில் சமையல். சிக்கன் பிரியாணி, முட்டை, சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறமேட்டு காலையில் வந்து தோசை, சிக்கன் தண்ணி குழம்பு. காலையில் வச்சா தண்ணி குழம்பு, மத்தியானம் வச்சா திக்கு குழம்பு. ஓகேவா? இதான், அவ்வளோதான். இதோட நான் வந்து சாயந்தரம் டீ போட மட்டும்தான் இந்த சைடு வருவேன். இந்த 2 பாத்திரத்தை மட்டும் கழுவணும், அவ்வளோதான். நைட்டு டின்னர்லாம் இதே தான். அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. விமல் மத்தியானம் சாப்பிட்டா நைட்டு சாப்பிட மாட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய். இப்போ சாப்பிட போறியா? ஒரு பிரெட் சாப்பிட போகிறேன், ஏன்னா பசங்க வர வரைக்கும் கொஞ்சம் தாங்கணும். எத்தனை தோசை சாப்பிட்டேன்? 1. அதான் பசிக்குது உனக்கு? 1. கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டேன். இது வந்து என்னென்னா பசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். அது கிரீம் வச்ச பிஸ்கட் மாதிரி சாப்பிடுவியோ?